Hi student, this is Silamba Max Tuition 11th standard example 10.23. Differentiate y is equal to x power root x. Okay, see solution first inga given copy பண்ணிரலாம். Anyway given y is equal to x power root x. Okay, so inga log apply பண்ணலாம். So taking log on both the sides. Anyway, inga log y is equal to in the place la log of x power root x. Okay, we know the property log b power a na can be written as a log b. In the place la in the root x முன்னாடி வந்துரும் into log x னு as it is இருக்கு. Okay, இப்போ x பொறுத்து differentiate பண்ணலாம். So differentiate with respect to x. So x பொறுத்து differentiate பண்ணும்போது இங்க d by dx into இங்க log y is equal to d by dx இந்த இடத்துல square root of x into log x. Okay, anyway இப்போ d by dx log x னா we know that 1 by x இது எப்போ இங்க x ஆ இருந்து with respect to differentiation x ஆ இருக்கும்போது பட் இந்த பிளேஸ்ல y இருக்கிறதுனால நம்ம செயின் ரூல் அப்ளை பண்ணிடணும். ஸோ லாகை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது 1 by y. அடுத்து y பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இது dy by dx is equal to இப்போ இந்த பிளேஸில் இந்த ரூட் எக்ஸை u ஒன்றும் இந்த லாக் எக்ஸை வின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது இது d by dx uv மெத்தட். எனவே uv dash ப்ளஸ் இங்கே vu dash. ஸோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன். எனவே ஃபஸ்ட் பாருங்கள் u as it is காப்பி பண்ணிடணும். u is root x. அடுத்து v dash அப்போ v டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ d by dx இங்கே log x. அடுத்து v as it is v is log x. அடுத்து u dash இங்கே u கான வேல்யூவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ u is root x. ஓகே, எனிவே இங்கே 1 by y into dy by dx as it is இருக்கு. இந்த root x as it is log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1 by x. எனிவே இந்த பிளேஸில் 1 by x as it is அப்ளை பண்ணிடலாம். ப்ளஸ் இப்போ ஃபஸ்ட்டு இந்த log x as it is காப்பி பண்ணிடலாம். root x டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே d by dx root x can be written as 1 by 2 பவரில் அப்ளை பண்ணிடலாம். அப்போது n into x power n minus 1 இந்த ஃபார்மேட்டில் சால்வ் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு n is இங்கே 1 by 2. ஸோ 1 by 2 into x power 1 by 2 minus 1. எனிவே 1 by 2 into இங்கே x power minus 1 by 2. ஸோ நெகட்டிவ் பவர்ன்றதுனால டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். அப்போ x power 1 by 2. எனிவே ரூட் எக்ஸ்ன்னு இதை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, பவரில் 1 by 2 இருக்கும்போது இது ரூட் எக்ஸாக சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ இந்த ரூட் எக்ஸ்க்கான டிஃப்ரென்ஷியேஷன் இன்ட்டு 1 divided by 2 root x. ஓகே, இப்போ டோட்டலாக நமக்கு கிளியர் ஆகிடுச்சு. எனிவே இப்போது இந்த dy by dx is equal to இந்த y ரைட் சைடு வந்தால் இங்கே y மல்டிபிள்ஸ் வந்துடும். இப்போ இந்த பிளேஸில் ரூட் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ்ன்னு இருக்குது. ப்ளஸ் இந்த இடத்துல log x divided by 2 root x னு இருக்கு. ஓகே, once again observe this x. இந்த x can be split as root x into root x னு split பண்ணுறேன். அப்போது இதில் இருக்கிற ஒரு root xம் நியூமரேட்டரில் இருக்கிற ஒரு root xம் கேன்சல் ஆகிடும். ஓகே, எனிவே இங்கே y into இது root x divided by root x into root x ப்ளஸ் இங்கே இது log x divided by 2 root x. okay, and finally in the root x will cancel, left out y into இந்த 2 டேர்முக்கும் LCM எடுத்துடலாம். இந்த 2 டேர்முக்குமான LCM என்னன்னு பார்த்தோம்னா 2x தான். எனவே டினாமினேட்டரில் 2 root x as it is. இப்போது இந்த டினாமினேட்டரில் 2 root x காப்பி பண்ணிட்டோம். பட் இந்த பிளேஸில் ஜஸ்ட் root x மட்டும் தான் இருக்குது. அப்போது நம்ம இங்கே நியூமரேட்டரில் இந்த ரூட் எக்ஸை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் 1 இருக்கும்.
இந்த இடத்துல டினாமினேட்டரில் ரூட் எக்ஸ் இருக்குது, பட் 2 இல்லை. அப்போ இங்கே என்ன பண்ணலாம், ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2 இங்கே கிடைச்சிடும். இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணது இங்கே இருக்குது. ப்ளஸ் இந்த இடத்துல யூஸ்வலாக லாக் எக்ஸ்ன்னு நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஒய்க்கான வேல்யூவை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்திருக்கோம். ஒய்க்கான வேல்யூ எக்ஸ் பவர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். எனிவே இங்கே dy by dx is equal to x power root x into 2 plus log x divided by 2 root x. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு dy by dx கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.